என்னடா வந்துச்சு காணும். Recording in progress. Morning, sir. Morning, sir. Morning, good morning, sir. இந்த இது வந்து இது பண்ற இந்த இது வந்து
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் டி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஜெயக்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நமக்கு பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரோட்டரியன் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தில் இணைந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி மற்றும் நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் சரவணன் அவர்கள். சரவணன் சார். சார் கிடைக்குதுங்களா? ரோட்டரி பிரேயர் வாசிக்கலாம். Rotary prayer. Oh God, bless us all. Meeting here with good attitudes, peace, fellowship, and goodwill through the motto of service above self. Four-way test. Hello. சொல்லுங்க சார். Is it the truth? Yes. Is it the fact to all concerned? Yes. Yes. Will it build goodwill? Yes. Will it be beneficial? Yes. Yes. நன்றி சார். இறைவணக்கம் வாசித்த சரவணன் சாருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வியாழன் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாவ மந்திரம். நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு அகரவோசை சொல்லியிருக்கிறோம்.
நீண்ட காற்றுள் இழுத்து உகர ஓசை ஊ. நீண்ட மூச்சு காற்று உள்ளெடுத்த பிறகு மகர ஓசை நீண்ட மூச்சில் இழுக்கிறோம். நீண்ட மூச்சு காற்று நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளிழுக்கிறோம். நீண்ட காற்று நீண்ட மூச்சு காற்று வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை முதல் தெய்வமான தாய் தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இந்த ஒப்பற்ற கல்வியை வாழ்வியல் முறையை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவர்கள் வழியில் பயணிப்போம், பயன்பெறுவோம், பயன்பெற வைப்போம் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்ததாக
கைகளுக்கு உண்டான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகள் ஏற்பட்ட மாறுதலையே கவனிங்க. அப்படி எந்த முறையில் ஒரு 10 முறை. 1 கைகள் விரியும் பொழுது மூச்சு காற்றை விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி சூப்பர் பிரெயின் யோகா வழங்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். மூட்டு பயிற்சி. அப்படி கைகள் நேரம் நீட்டிக்கோங்க. வலதுகால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இடதுகால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாச கவனிங்க. அடுத்ததாக நீண்ட போதாசனம். மேல கொண்டு வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய கவனத்தை மேல இருக்கிற கைகள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் நேர் நிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இடதுகால் 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக முன்னும் பின்னும் அப்படியே கால்கள் விரிந்த நிலையில் இருக்கட்டும், இடுப்புல கைகள் இருக்கட்டும். குனிந்த நிலையில் மூச்சுக்காற்றை வெளிவிட்டு பின்னோக்கி வளையும் நிலையில் மூச்சுக்காற்றை வெளியிடுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாச கவனிங்க. அடுத்ததாக கோணாசனா. கைகளை போட்டு மேல உயர்த்திக்கிறோம். கால்கள் ஒரு அரை அடி கேப்ல விரிந்த நிலையில இருக்கட்டும். அப்படியே வலது பக்கம் பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நீண்ட சுவாசம். அப்படியே மறுபடியும் இடது பக்கமாக கால் பெண்டாக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக கைகள் பிடிச்சு கைகள் எல்லாம் முன்னாடி நீட்டி வச்சுக்கோங்க. அப்படியே கோர்த்து வச்சுக்கோங்க. வலது கையில் இடது கை கோர்த்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக அப்படியே ஆப்போசிட் செஞ்சுக்கிறோம். இடது கையால வலது கையை பிடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக கைகளை நேரா நீட்டி கோர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே நெஞ்சு பகுதியில மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு உள்ளிழுத்தவாறு கொஞ்சம் மேலாக மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு நம்மளுடைய கை தலைக்கு மேல இருக்கு. அப்படியே உங்களுடைய விரல்கள் பேலன்ஸ்ல உடம்பு உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க.
அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. உங்களுடைய வலதுகை இடதுகாக பிடிக்குது, இடதுகை வலதுகாக பிடிக்குது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றில் எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக உடைய இடதுகை வலதுகாக பிடிக்குது, வலதுகை இடதுகாக பிடிக்குது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. நீண்ட மூச்சு காற்றில் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்கிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. இரு கைகளையும் ஆதிமுத்திரையில் வைத்து நெஞ்சக்கு பகுதியில் வைத்துக் கொடுக்கிறோம். மெல்ல தொடங்குகிறோம். வலது இடதாக மெதுவாக இரு கைகளையும் இடுப்பில் வைத்து நீண்ட காற்று எடுத்து வாய் வழியாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பின்னோக்கி கால்கள் செலுத்துகிறது. குதிகால் கால்ல பின்னாடி அடிக்கட்டுங்க. பாருங்க. அந்த வெப்பத்தை வாய் வழியாக வெளியேற்றிவிட்டோம். அடுத்ததாக பக்கவாட்டில் மெதுவாக மிக முக்கியமான பயிற்சி. நீண்ட மூச்சு காற்று உள்ளது. அப்படியே படுத்த நிலையில் இதயத்தில் கைகளை வைத்து இடது கை இதயத்தின் மேல் இருக்கட்டும். அந்த துடிப்பையே கவனிங்க. நன்றாக மூச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதயத்தை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை ஓய்வெடுக்கிறோம்.
அடுத்ததாக வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனிக்கு கொண்டு வருகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இரண்டு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம். அப்படியே மெல்ல இடது வலதாக அப்படியே இடதுபுறமாக புரண்டு கவிழ்ந்து படுத்துக் கொள்கிறோம். படுத்த பிறகு பாம்பாசனா நன்றாக நுரையீரல் விரிவடையும், சுவாச பிரச்சனை சீராகும், ஆஸ்துமா வீசிங் சரியாகும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படி குதிகால்கள் பின்னாடி அடிக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. முயலாசனா. உடல் நேராக இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கோணாசனா. இடது கை தரையில இருக்கு, வலது கை காதோடு சேர்த்திருக்கு. நீண்ட காற்றுள் இழுத்து அப்படியே சாய்வாக கொண்டு போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு.
இடது கை முதுகு பின்னாடி போகிறது. வலது கை ரைட் ஹேண்டு லெப்ட்ல இருக்கு. வலது கை இடது கால் முட்டி பகுதியை பிடித்து அர்த்த பத்மாசனா. நன்றாக திருப்புகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இந்த திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. முதுகுத்தண்டில் அறுவை சிகிச்சை செய்யணும், இந்த பக்கம் பிடிச்சிருக்கு, இதுல சதை பகுதி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த அர்த்த பத்மாசனா கோணாசனம் போட்டு நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதே போல புஜங்காசனத்திலையும் கீழே வரக்கூடியது அந்த முதுகுத்தண்டுல சிக்கலா இருக்கிறவங்களுக்கும் விடுபடுது. அதனால ஒரு 4-5 ஆசனத்தை மிக முக்கியமான ஆசனங்களை குறிப்பிட்டு நம்ம இணைச்சிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல மற்ற ஆசனங்களை இணைக்க போறோம். மூட்டு பயிற்சிகளை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆசன பயிற்சிகளை அதிகப்படுத்த போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால இந்த அர்த்த பத்மாசனம் நோய் நீக்கக்கூடிய ஆசனங்கள்ல மிக முக்கியமான ஆசனமாக நம்ம பார்த்திருக்கிறோம். சாதாரணமாக செய்யக்கூடியது. நீங்க ஒரு சேர்ல கொண்டிருந்தா கூட இப்படி தாராளமா செய்து கொள்ளும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் அந்த மையமாக இருக்கும். அந்த சூட்சும நாடின்னு சொல்லுவோம். முதுகுத்தண்டுல ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அது இந்த சக்கராஸோட தொடர்புடையது. அதை இயக்குவதற்கு இந்த பயிற்சி மிக முக்கியமான பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறது நேரத்தில் நம்ம பதிவிடுறோம். அதனால செய்து பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்தையும் யோக பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது இப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லவே முடியாது. கடவுளை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அது ஒரு உணர்வு நிலை. அது போலதான் இந்த பயிற்சியும். சர்க்கரை அப்படின்னா சர்க்கரை இனிப்பா இருக்குமா? எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கரையை சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு கண்ணு தெரியாத நபர்கிட்ட போய் ஒரு யானை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த யானைய வாழை பிடிச்சிட்டு கயிறு மாதிரி இருக்குமா, இந்த காதை பிடிச்சா முறை மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்து அனுபவித்தால் மட்டுமே இதுல உணர முடியும். வெளிப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறதுதான் நம்ம கருத்து. அதனால தொடர்ச்சியாக நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை செய்து மேன்மைப்படுத்துறதுக்கான வழிமுறையாக இருக்கும். இரண்டாவது, நம்ம இந்த பயிற்சி என்பது உடல் பயிற்சி அல்ல. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள பயிற்சி தான். உள்ளத்தை செழுமைப்படுத்துவது. அதோட அந்த அதிகாலையில இருந்து செய்யணும் இல்லைங்களா? அந்த அதிகாலையில நம்ம என்ன எண்ணுகிறோமோ அந்த எண்ணங்கள் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்துல நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதனால பயிற்சிகள் என்பது நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்க மறுபடியும் நீங்க மேன்மையான பயிற்சிக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய நபர்கள்ட்ட பார்த்துருக்கோம். அதனால மிக முக்கியமான பயிற்சியை மட்டும் நம்ம நினைச்சிருக்கிறோம். ரொம்ப 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 எளிமையான பயிற்சியும் கூட நிறைய பேர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சுலபமாக இருக்கு, எளிமையாக இருக்கு அப்படின்னு.
அதனால இந்த கோணாசனமும் இந்த அர்த்த பத்மாசனமும் நீங்க எப்ப வேணாலும் பக்க விளைவுகளுக்கெல்லாம் தாராளமா இப்படி திரும்பப்பா இப்படி திரும்பு. அதனால இது வந்து வருட கணக்குல செய்து பழகின பிறகு அடுத்த பயிற்சியாக பயிற்சி. இதுக்கெல்லாம் எத்தனை வருடம் வேணும்? ஒரு நாள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரம்ப செயல்பாட்டுக்கு வரும், உங்களை அறியாமையே செயல்பாட்டுக்கு வரும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக நம்ம கிரிய பயிற்சிக்கு போறோம். கிரிய பயிற்சிக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இந்த உடம்பும் இந்த உலகமும் ஒன்று, அந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ அதுக்குள்ள வந்து சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு. நமக்குள்ளயும் சந்திர நாடி சூரிய நாடி இருக்கு. இந்த வலப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, இப்படி ரெண்டா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டு கோயில்ல இருக்கும். அப்போ இந்த வலப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த வலப்பக்கம் எல்லாம் வந்து ஆண் பகுதியாகவும் இடப்பக்கம் வந்து பெண் பகுதியாகவும் இருக்கு. அப்போ வலதுல ஓடக்கூடிய காற்று வெப்ப காற்று, சூரிய கலை. இடதுல ஓடுறது வந்து சந்திரகலை. இது குளிர்ச்சியானது, இது வெப்பமானது. அப்போ ஒருத்தருக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் போன் பண்ணுவாங்க, எனக்கு தூக்கம் வரலைங்க அப்படின்ட்டு. ஒரு 30 முறை அந்த இடது நாசில நல்ல ஆழமா உள்ளெடுத்து விட்டோம் அப்படின்னம்னா அப்படியே தூக்கத்துக்கு போகும். எனக்கு ஜீரணம் ஆகல, என்னால வந்து பயமா இருக்குது, ஒரு பக்கம் பேச முடியல அப்படின்னா வலது நாசியில ஓடணும். நல்ல ஒரு ஆளுமை திறனோட இருக்கணும் அப்படின்னா இந்த வலது நாசி நல்லா ஓடணும். அப்போ வலது நாசி ஓபன் பண்றதுக்கு நல்ல நம்ம பயிற்சி கொடுத்து இதுல ஒரு 30 முறை உள்ளெடுத்து விட சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஜீரணம் கம்மியா இருக்குது அப்படின்னா இந்த இடது பக்கம் படுத்து தூங்க சொல்லியிருப்பாங்க. இந்த இடது பக்கம் தூங்கும் பொழுது இதுல ஓபன் ஆயிரும், இதுல மூச்சுள்ள போய் வரும். இப்படி எல்லாம் சின்ன சின்ன ரகசியங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய மாற்றமாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல பதிய வைக்கிறோம். அதனால செய்யுங்க செய்யுங்க, செய்யறது ஒன்று. அதனால யாரொருத்தர் தொடர்ச்சியாக இதுல பயணிக்கிறாங்களோ, ஏற்கனவே ஆளுமையோட இருக்கிறவங்க இன்னும் ஆளுமைக்கு போவாங்க. எதுவுமே முடியாதவங்க கொஞ்சமாவது முன்னேற்றத்துக்கு வருவாங்க. நாங்க பள்ளிகள்ல பல குழந்தைகளை பார்த்துருக்கோம். அந்த பல குழந்தைகளுக்கு வந்து அந்த நினைவாற்றலே இல்லாம இருக்கும், அல்லது தன்னை அறியாமையே ஏதாவது செயல்பட்டு இருப்பான். டீச்சர் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க கவனிக்கிற திறனே இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூட நல்ல இரவுல திருவிழா கொடுத்து, உணவுகள்ல தேங்காய் வாழைப்பழத்தை கொடுத்து, வயிற்றை சுத்தப்படுத்தி, தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி கவனிக்க வச்சிருக்கிறோம். நல்ல அந்த ஆழ்ந்த மூச்சுல வந்து அத்தனை ரகசியம் அடங்கி இருக்குது. அதுவே சரம் பார்ப்பான் பரம் பார்ப்பான்ங்கிறாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சிகளை மேம்படுத்தும் பொழுது அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம், திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். இதுல கூட பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதோட சேர்த்து நான் இதுக்குள்ள பயனடைகிறேன். நான் அதிகாலையில் எழுந்திருக்கிறேன், நான் குளிக்கிறேன், குளிக்காமல் ஒரு நாளும் நான் வகுப்புல அமர்ந்ததே கிடையாது. இப்படியான ஒரு திட்டத்தை வந்து எனக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. என்னை மேலும் வளர்ச்சிப்படுத்துறதுதான் இந்த மாதிரியான திட்டங்கள் உருவாக்குது அப்படின்னு கூட நான் நினைப்பது உண்டு. அதனால வந்து ஒரு செயலை செஞ்சா அது வந்து மற்றவங்களுக்காக மட்டும் இல்ல, அது நமக்காகவும் பயன்படுது. அதனால உங்களுக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு இந்த கல்வியை கொண்டு சேர்த்துனீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்காக அல்ல,
அது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும், வளர்ச்சிப்படுத்தும், நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு போகும். அது பிரபஞ்சத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, அது காற்றுல கலக்கப்படுது, அது என்றைக்கும் அழியாத ஒரு நிலையாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால செயல்படுங்க, செயல்படுங்க. செயல் ஒன்றே. இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சு, இப்படி ஒரு அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு ஒரு வாழ்வியல் கிடைச்சிருக்கு. அந்த வாழ்வியலை மற்றவர்களுக்கும் பகிர்றதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷமாக இருப்போம். அவங்க வரும் பொழுது நம்ம புன்னகைக்கிறாங்க இல்லையா, அந்த புன்னகை நம்முடைய உயிராற்றலை உயர்த்தும். அதனால அந்த மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நல்வினையே நம்மை மேம்படுத்தும் அப்படிங்கிறாரு வள்ளலார். அதனால இந்த கிரிய பயிற்சி அவ்வளவு முக்கியமானது. இந்த வலது நாசி இடது நாசி மாத்தி மாத்தி நம்ம ஓபன் பண்ணும் பொழுது நமக்கான ஆற்றல் பெருகும், அமைதி கிடைக்கும், கவனிக்க திறன் மேம்படும், ஆளுமை திறன் அதிகரிக்கும், பொறுமை கிடைக்கும், நிதானம் கிடைக்கும். அதனால செயல் ஒன்றே. உழைப்பு அப்படின்னு சொல்லுவார். இதை உழைப்பாக நீங்க கருதணும். இந்த உழைப்புக்கான விளைவு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு கிரியா பயிற்சிக்கு போறோம். அனைவரும் செய்யுங்க. நீங்க எந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, இந்த பயிற்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சுற்றத்தாருக்கும் பயன்படும். 5 முறை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2. நன்றாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். 3 4 5. அடுத்த நாசி நன்றாக உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2. நன்றாக நீண்ட மூச்சுக்கள். இரண்டு நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். வேகமாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உடலுக்குள் சென்று மெல்ல வெளியேறட்டும். அடுத்ததாக 1 2 1 2. கைகள் மேல போகும்போது காற்று உள்ளிழுக்கிறோம். கை கீழே வரும்போது காற்று
வெளியேற்றுகிறோம். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, வேகமாக வெளியேற்றுகிறோம். 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. நன்றாக நீண்ட காற்று உள்ளிழுத்து காதுகளில் அடைப்பை திறக்கிறோம். நாம் பேசுவதை விட உழைப்பதை விட இன்னொரு பகுதியில அதிகமாக பிராணன் வெளியேறிட்டே இருக்கான். அது எதுனா இந்த கண்கள். இந்த கண்கள் இமைத்து இமைத்து மூடும் பொழுது நம்முடைய சக்தி விரயமாகுது, காற்று வெளியேறுது. அதனால ஓய்வான நேரங்கள்ல அல்லது சுவாசத்தை கவனிக்கக்கூடிய நேரங்கள்ல கண்களை மூடி நாம் சுவாசத்தை கவனிப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல 2 ஊருக்கும் சண்டையாம். என்ன சண்டை அப்படின்னா, ஒரு 100-200 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை தீரவே இல்லையாம். என்னன்னா, புத்தர் கண்ணை மூடி தியானம் பண்ணாரா, கண்ணை திறந்து தியானம் பண்ணாரா அப்படின்ட்டு ஒரு சாரர் ஒரு ஊருக்காரர் கண்ணை மூடிதான் தியானம் பண்றாங்க, இன்னொரு சாரர் இல்ல கண்ணை திறந்துதான் தியானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரகலை நடந்துட்டு இருக்கு. அது கோர்ட்ல கேஸா நடக்கலாம். அது கேஸ் நடக்கிற பொழுது அவருக்கு தெரியல, அந்த நீதிபதிக்கும் கண்களை மூடி தியானம் பண்ணாரா, கண்ணை திறந்து தியானம் பண்ணாரா அப்படின்ட்டு நீண்ட நாள் வாய்தா இருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு நாள் கார்ல வரும்பொழுது ஒரு நல்ல வயதான தாத்தா தடி உணிக்கிட்டு வரும் பொழுது அவங்கள ஏத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணாரா, கண்ணை திறந்து தியானம் பண்ணாரா எனக்கு தெரியல, அதனால இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும், என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு சொன்னாராம், அரிதுயில்ல தியானம் பண்ணாரு, தூங்காம கண் மூடியும் கூடாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிதுயிலுக்கு போறதுக்கு இந்த லேச கண்ணை மூடி இருக்கும் பொழுது அந்த நிலை எட்டும். அதனால ஒவ்வொரு செயல்பாடும் நமக்குள்ள பெரிய மாறுதலை கொடுக்கும். ஒரு சின்ன விஷயமாக சொல்லக்கூடியது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால சுவாசத்தை கவனிக்கும் பொழுது கண்களை மூடியே சுவாசத்தை கவனிங்க. கண்களை திறந்து செய்வதற்கும் மூடி செய்வதற்கும் பல்வேறு உயர்ந்த நிலை வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால கண்களை மூடி சுவாசத்தை கவனிப்போம்.
உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். மற்ற நேரங்கள் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இந்த முறையை பின்பற்றி உங்களுடைய மனதை நிகழ்காலத்துக்கு இட்டு சென்று உங்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் இப்பயிற்சி உதவும். ஆகையால் மாலை நேரங்களில், மதிய நேரங்களில், ஓய்வு கிடைக்கும் பொழுது, தூங்க போகும் நேரங்களில், தூங்கி எழுந்த உடனே கூட ஒரு 5 நிமிடம் பயிற்சியை செய்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம், காலை வணக்கம். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா? அது சாப்பிடாமல் இருக்கிறனால தான் நம்ம உடம்பு நல்லா இல்லைங்க. பேதி சாப்பிட்றதுன்னா என்ன? அதாவது உடம்பே தனியாக மலம் போச்சுன்னா அதுக்கு பேர் டிசென்ட்ரி, டயரியா. நாமளாக ஒரு மருந்தை சாப்பிட்டு ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டு அந்த மலத்தை வெளியேற்றினோம்னா இதுக்கு பேர் பேதி சாப்பிட்றதுன்னு பேருங்க. பேதிக்கு ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக செய்யணுங்க. அப்படி செய்யலைன்னா குடல் இறக்கம் வரும், அப்பெண்டிக்ஸ் வலிக்கும், உடம்புல நிறைய வியாதி வருங்க. ஏன்னா குடல் தூய்மையாக இல்லை. இங்கே பாருங்க, உடலில் கழிவுகள் தேங்குவதே வியாதி, உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவதே வைத்தியம். குப்பை எந்தெந்த உடம்புல எல்லாம் தேங்குதோ எல்லா உறுப்புக்கும் வியாதிங்க. குப்பையை நீக்கிறதாங்க வைத்தியம், குப்பையை உள்ள வச்சுக்கிறது வைத்தியம் கிடையாது. எனவே 6 மாதத்துக்கு ஒருக்கா வேதிக் சாப்பிடுவது எப்படி என்று நாம் இன்று பார்க்கலாம். வேதிக் சாப்பிட்றதுக்கு சில பொருள் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கு எண்ணெய். மறுபடி சொல்கிறேன், கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கெண்ணெய். இங்கே பாருங்க, இந்த 5 எழுதி வச்சு 5 வாங்கி சாப்பிட்றாதீங்க, சும்மா பிச்சு பிடுங்கிட்டு போயிடும். சப்ஜெக்ட் டு கண்டிஷன் போட்டு எனி ஒன் ஆஃப் திஸ்ன்னு போட்டு வைங்க. சில பேர் அப்படி தான் சொன்னால் போதும் அப்படியே எழுதிட்டு போய் அப்படியே வாங்கி சாப்பிட்றது. இந்த 5ல் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டிங்கன்னா பேதியாகும். ஒரு நாள் லீவ் போட்டுருங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா இதுக்குன்னு லீவ் போட்டாகணும். போட்டுட்டு இங்கே பாருங்க, பேதி சாப்பிடும்போது நைட்டு சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிடணும். ஏன்? இப்போ நைட்டு ஒரு 8 மணிக்கு நல்லா கும்முன்னு சாப்பிட்றீங்க, ஒரு 8:30 மணிக்கு பேதி மருந்து சாப்பிட்றீங்க, என்னாகும்? எங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா? பாதி ஜீரணம் இருக்கும் பொழுது பேதி மருந்து சாப்பிட்டா இந்த மேதி மருந்து போய் பாதி ஜீர்ணத்தில் இருக்கிற சாப்பாட்டை வெளியே தள்ளுங்க. அப்போ என்ன ஆகும்? டயர்டாயிருவீங்க, வீக் ஆயிருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நைட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது. என்ன பேதி மருந்து வேலை செய்யும், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு வேறு ஒழுங்காக ஜீரணமாகலை. அப்போ என்ன ஆகும்? ரொம்ப வீக் ஆயிரும், தூக்கம் வராது, காலைல ரொம்ப டயர்டாயிருது. எல்லாரும் படுற தப்பு அதுதான். நைட்டு பேதி மருந்து சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்க, நாளைக்கு பேதி சாப்பிட்றதா இருந்தால் லீவை போட்டுட்டு நைட்டு நல்லா கும்பு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுங்க. தெம்பு வேணுமா இல்லையா காலையில் போகிறதுக்கு? காலையில் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்து குடிச்சிட்டு, இப்போ சொன்னேன் இல்லையா, கடுக்காய் பொடி, நிலையவரை பொடி, திரிபுலா சூரணம், ராஜபேதி மருந்து, விளக்கெண்ணெய், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ரெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் வரும், போகணும், வந்து மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும், வரும், போகணும். இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா பேதி ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். குடல் சுத்தம் நாமளே செய்கிறது. சில பேர் கேட்குறீங்க, இந்த கடுக்காய் பொடி, திரிபுலா சூரணம்னு சொன்னீங்களே, இது எங்கே வாங்குறது? அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போங்க. நாட்டு மருந்து கடை தெரியலையா? யாருமே போக மாட்டாங்க. ஒரு ஊரில் 2-3 கடை தான் இருக்கும், அதான் நாட்டு மருந்து கடை. தெருவுக்கு 50 இருந்துன்னு வச்சுக்குவே, அது இங்கிலீஷ் மருந்து கடை. எங்கள் பேரை பார்த்துருக்கேன், தெரியுதா இல்லையா? சீமை மருந்து கடை. சீமைன்னா வெளிநாடு. இங்கிலீஷ் மருந்து கடைன்னு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? நாட்டு மருந்து கடைன்னு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா? பல பேர் நாட்டு மருந்து கடைக்கு போனதே இல்லைங்க. ஒரு நாள் போய் நின்று பாருங்க, முதல்ல என்னென்னலாம் பொருள் இருக்குன்னு. எல்லாமே நல்ல பொருள். நாட்டு மருந்து கடைக்கு போய் இந்த பொருள் வாங்கிக்கோங்க. அடுத்த கேள்வி, எவ்வளவு சாப்பிட்றது?
எனக்கும் தெரியாதுங்க. உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாவே போதும், நல்லா வரும். ஒருத்தருக்கு 7 ஸ்பூன் சாப்பிட்டாலும் வராது. எனக்கு எப்படி தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி? அந்த கடுக்கா பொடி, நிலையவரை பொடி சொல்கிறீங்க இல்லையா, அது யார் தயாரித்தா, எப்போ தயாரித்தாங்க, அதோட வீரியம் என்ன, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுங்க. ஸோ இப்படி கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல 2 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள், வேலைக்கு ஆகலையா, கெப்பாசிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம், 7 ஸ்பூன் சாப்பிடுங்க. நாட்டு மருந்துகளை வாங்குறீங்க இல்லையா, அவங்ககிட்டே கேளுங்க எவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாப்பிட்ணும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒரு சுடுதண்ணி முதல்ல சுடுதண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த கடுக்கா பொடினா ஒரு 4 ஸ்பூனு, நிலவரை பொடினா ஒரு 4 ஸ்பூனு, விளக்கெண்ணெய்னா ஒரு 4 ஸ்பூனு. ராஜபேதி மருந்துங்கிறது என்னென்னா, அது 2 டப்பாவில் கிடைக்கும். ஒன்று வர்றக்கு, இன்னும் நிற்கிறதுக்கு. அதிலே ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. 15 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு போய் அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா பேதி ஆகும். போயிட்டு வரணும், சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடி வரும், போயிட்டு வரணும், மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும். குடிச்சு போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த பேதி ஆகும் பொழுது யூரின் வராதுங்க. போயிட்டு வாங்க, திடீர்னு ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா வெள்ளையாக ஒரு சொம்பு யூரின் போகும். அப்போ என்ன அர்த்தம்? குடல் சுத்தமாயிருச்சு, இனிமேல் வராதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, நிற்கும். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்களேன், உடம்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. அதாவது இந்த பேதி போயிட்டு இருக்கும் பொழுது வர காப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, கட்டங்காப்பி, காபித்தூள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்க. லேசாக சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை. பால் ஊற்றக்கூடாது. பால் ஊற்றாமல் சாப்பிட்டா அதுக்கு பேர் கட்டங்காப்பி. கட்டங்காப்பி குடிச்சிங்கன்னா, அதாவது வர காப்பி குடிச்சிங்கன்னா, பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா நல்லா வரும். பிளாக் டீ சாப்பிட்டா நிற்கும். டீ தூளை போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு பால் இல்லாமல் ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள், நின்றும். ஸோ நிற்கணுமா வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இங்கே பாருங்க, மாற்றி எழுதி வச்சுக்காதீங்க. காஃபி சாப்பிட்டா வரும், டீ சாப்பிட்டா நிற்கும். இதான் ஃபார்முலா. 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் சொல்கிற மாதிரி பேதிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், வாழ்க்கையில் இரண்யாக வரவே வராது, வந்தாலும் சரியாக போயிடும். 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டு பாருங்களேன், அப்பண்டிக்ஸ் வலிக்கவே வலிக்காது, வலிச்சாலும் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், உடம்புல குப்பைகள் தங்கினா அதுக்கு பேர் வியாதின்னு பேருங்க. குப்பைகளை நீக்கினா வைத்தியம்னு பேருங்க. கழிவு நீக்கமே வைத்தியம், கழிவுகளின் தேக்கமே வியாதி. எனவே 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பேதி சாப்பிடுவோம் என்று இன்று முதல் நாம் சங்கல்பம் செய்வோம். செய்துவிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா பேதி சாப்பிடுவோம். கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். புரிந்து கொள்ளுங்கள், குடல் எவ்வளவு தூய்மையாக இருக்குதோ தோல் அவ்வளவு தூய்மையாக இருக்குங்க. தோலுக்கும் குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி குடலுக்கும் லங்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் குடலில் தேங்கும் குப்பைகளே காரணம். தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, தோலில் வெள்ளையாக இருக்குது, தோல் வறட்சியாக இருக்குது, தோலில் புண்ணு வருது, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் குடல் தான் காரணம். குடலை தூய்மை செய்தால் மட்டுமே நுரையீரலும் தோலும் கண்டிப்பாக சரியாக போகும். இல்லைன்னா சரியாக போகாது. ஆனால் அங்கே தான் இருக்குது. எனவே 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பேதிக் சாப்பிடுவோம். குடலை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இப்படி வைத்துக் கொண்டால் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. தினம் ஒரு சிந்தனையை அருமையாக அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வையகம். வாத பித்த கபத்தை பார்த்தோன்னே வாதத்துக்கான சுவைகள் என்ன, பித்தத்துக்கான சுவைகள் என்ன, கபத்துக்கான சுவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நேற்று கொடுத்ததையே மறுபடியும் திரும்ப கேட்டிருந்தாங்க. அதனால இனிப்பு ஒரு குறிப்பிட்ட நேரமானா புளிப்பாக மாறும். உதாரணத்துக்கு ஒரு இனிப்பான பழங்கள் சாப்பிடும் பொழுது அது ஜீரணமாக்கல, கொஞ்ச நேரம் கடந்ததுனாவே அது புளிப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் பொருள். உணவே அதே போலதான், பழத்தையும் அதே போலதான். பழத்தை போட்டு கூட நம்ம சாராயம் காய்ச்சுவாங்க, அது புளிச்சு போய் உள்ள துவர்ப்பை போட்டு அதுதான் ஆல்கஹாலா மாறும். அதனால இனிப்புக்கும் புளிப்புக்கும் நட்பு, துவர்ப்புக்கும் உப்புக்கும் நட்பு, கசப்புக்கும் காரத்துக்கும் நட்பு, உப்புக்கும் இனிப்புக்கும் நட்பு. இப்படி நட்பு சுவைகள் நம்ம இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல
மற்ற சுவைகளுக்கு காரம் வந்து எதிர்ப்பானது. எதிர்ப்புன்னு பார்க்கும் பொழுது மற்ற சுவைகள் எல்லாம் ஒரு சேர இருக்கும், காரம் மட்டும் எதிராக இருக்கும். அப்போ நட்பு சுவை எது, பகை சுவை எதிர்க்கக்கூடியது. அப்ப எதிர்க்கணும் உடம்புல அப்படின்னாவே காரம் இருக்கணும். அதனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மிளகு கற்பம்னு நாம் சொன்னோம் இல்லைங்களா, அதனால அந்த மிளகு கற்பத்தை எடுத்துக்கிறது. அதோட வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கக்கூடியது. வெதுவெதுப்பான தண்ணி குடித்தாலும் உடலில் கார சுவை, அந்த தண்ணியில் இருக்கக்கூடியது வந்து அமிலத்தன்மையாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் காரத்தன்மையாக மாறும். எப்பவுமே தண்ணி குடிக்கிற சுடுதண்ணியை குடிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா 6 வருடம் 7 வருடத்துக்கு சுடுதண்ணியாவே குடிக்கிறாங்க. பல பேஷண்ட்டுகளை வந்து குணப்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க வெந்த தண்ணியே குடிக்கிறது. அதனால சுடுதண்ணி என்பது, வெந்நீர் என்பது மாலை நேரங்கள்ல மட்டும் குடிங்க. மாலையிலிருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் வெந்நீராவே குடிங்க. ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வெந்நீர் குடிச்சோம் அப்படின்னா அப்படியே அந்த ஹார்ட் வந்து இந்த வெப்பம் வந்து அந்த வெப்பம் சீராகி அது சீர்படும். அதனால காலையில் எழுந்ததும் குளிர்ந்த நீர், இரவு வெந்நீர். காலையில் கபம் நிறைந்த நேரம், இரவு பித்தம் நிறைந்த நேரம், மதியம் வாதம் நிறைந்த நேரம். அப்போ வாத உடம்புக்காரங்க, பித்த உடம்புக்காரங்க, கப உடம்புக்காரங்களுக்குலாம் நம்ம பிரிச்சு பயிற்சி அளிச்சிருக்கிறோம். அதனால இப்படி ஒரு முக்கியமான விஷயம் வந்து சுவை மருத்துவத்துல அடங்கி இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு பேசின விஷயத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இது அகிம்சை இனிமா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல, இயற்கை மருத்துவ கடைகள்ல கிடைக்கும். பாத்தீங்கன்னா இப்படி கூளை இருக்கும். இது பல நபர்களை மீட்டெடுத்திருக்கு, பல நபர்களை உயிரோட வாழ்றதுக்கு பயன்படுத்தி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இந்த டீப் சொல்லியிருக்காங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு. இதுல இப்படி வச்சிருக்கிறது இப்படி இருக்கும். இந்த நாசில் இருக்கு இல்லைங்களா, இந்த நாசில்ல வந்து எண்ணெயை தடவிடணும். இதுக்குள்ள வந்து வெதுவெதுப்பான நீர், கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல வந்து ஒரு 4-5 சொட்டு வந்து எலுமிச்சம்பழ தண்ணியை கூட விட்டுடலாம். விட்டுட்டு இந்த நாசில்ல வந்து லேசா வந்து எண்ணெயை தடவிட்டு இது மேல உயரத்துக்கு மேல, ஏதாவது பாத்ரூம்ல கூட நீங்க ரூம்ல கட்டி தொங்க விட்டுடலாம். கட்டி தொங்க விட்டுட்டு இந்த நாசிலை ஆசன வாய் வழியாக வெளிவிட்டு கொஞ்சம் வாய் திறந்துடணும். வாய் திறந்துட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய காற்று வெளியேற தண்ணி உள்ள போகும். ஒரு காய்ச்சலா இருக்கிற போது, வறட்டு இருமலாக இருக்கிற போது, இன்னைக்கு கூட நான் அந்த இனிமா கேன் அவ்வளவு அவசியமா எடுத்து வைக்கிறது என்னன்னா, எங்க பாப்பாவுக்கு 4:30 மணிக்கு நான் அந்த இனிமா கேன் போடுறேன். 2 நாளா பாக்குறேன், வறட்டு இருமல் நிக்கவே இல்லை. அப்போ அந்த வறட்டு இருமல் நிக்கிறதுக்கு வந்து இனிமா கேன் போட்டோம்னா அந்த அவ்வளவு கெட்டியாக வருது, அப்படியே அந்த உருண்டையாக வருது. அந்த அளவுக்கு வந்து உடல் வெப்பமாகி உள்ள அரெஸ்ட் ஆகுது. அப்போ நாங்களும் 2 நாளா மாத்தி மருந்துகள் கொடுக்குறோம். தேன் மிளகுப்பொடி கொடுக்குறோம், தேனும் கடுக்காய் பொடி கொடுக்குறோம். நல்ல வறட்டு இருமல் மாறுறதுக்கு வந்து இளநியும் கொடுக்குறோம். காலையிலையும் இளநீ, மாலையில 3 மணிக்கும் இளநீ கொடுக்குறோம். அப்பவும் நிக்கல. ஆனா இந்த இனிமா கேன் போட்ட பிறகு எங்க பாப்பா இப்ப தூங்கிட்டு. அப்போ இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம தாமதிக்காம இன்னைக்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஒரு இயக்கமே இல்லாதவங்களை வந்து இயக்க வைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வாழவே முடியாது அப்படின்னு சொன்ன நபர்களை கூட இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 50 ரூபாய், இந்த இனிமா கேன். இதை வந்து ஒரு அருவருப்பாகவோ அல்லது வந்து கூச்சமாகவோ நீங்க நினைக்க தோணும். ஆனா அப்படி எல்லாம். நான் கூட ஒரு 6 மாதம் வந்து கொடுத்தாங்க எனக்கும் சிவசைலத்துல நல்வாழ்வு ஆசிரமத்துல கொடுத்ததை நானும் பத்திரமா கொண்டு வந்து வரமா போட்டுட்டேன். ஆனா அதை ஏன் வந்து அவ்வளவு நாள் நான் தாமதிச்சேன் அப்படின்றத இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். யோகாசிரியர்கிட்ட கூட நான் போன் நம்பர் வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு பிறகுதான் மறுபடியும் தொடர்பு கொண்டு போனேன். ஆனா ஒரு ஆழ்மனதுல ஒரு செயல்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது என்னைக்காவது ஒண்ணு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அதனால இந்த இனிமா கேன் வந்து உங்களுடைய உடம்பை காரத்தன்மையாக மாற்றுவதற்கு, உங்களுடைய பெருங்குடலை சுத்தப்படுத்துவதற்கு, நீங்கள் அழகாக இருப்பதற்கு, பாஸ்கர் ஐயா சொன்னது போல பெருங்குடலுக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு உண்டு. பெருங்குடலுக்கும் இந்த தோலுக்கும், இந்த
இந்த தோலை பராமரிக்கிறது 10 கோட்பாடுகள்ல அந்த சுவை மருத்துவத்துல நான் காட்டியிருக்கேன். இந்த தோல் நல்லா இருக்கணும் அப்படின்னா பாருங்களேன், தோல் இந்த தோல் நல்லா இருக்கணும்னா நீங்க பெருங்குடல் சுத்தப்படுத்தாம தோல் நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு முகப்புரு வந்துகிட்டே இருக்குது, இப்படி காயா வந்துடுது அப்படின்னா கூட அவங்க நிறைய கிரீம் எல்லாம் பூசுவாங்க. அப்படி பூசாததுக்கு பதிலாக நீங்க இந்த இனிமா கேனோ அல்லது கடுக்காய் பொடியோ அல்லது மிளகோ அல்லது பேதி ஏதோ ஒரு விதத்துல எடுத்தா மட்டும்தான் தீர்வாக இருக்குமா வழிய, மற்றபடி நீங்க ₹1,00,000 வாங்கி மருந்து எடுத்தாலும் அது வேஸ்ட், பயன்படாது. ஏன்னா உள்ள இருந்து கிளம்பி வர்றது உள்ள சுத்தப்படுத்துறதா சரியா இருக்கும் வழிய, வெளியில போடுறதுனால எந்த விதமான மாற்றமும் நடக்காது. பல்வேறு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே ஸ்கின் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம் அலோபதியில. எதுக்குமே மாற்றம் நிச்சயமா நடக்காது, உறுதியாக நடக்காது, ஆணித்தரமாக நடக்காது. அதனால இந்த இனிமாக்கள் ஒவ்வொரு வீடுகள்லயும் நீங்க அவசியம் இருக்கிறது ஒரு கடவுள் உள்ள குடியிருக்கிறதுக்கு சமம்ங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பெருங்குடல் சுத்தமானாதான் நுரையீரல் சுத்தமாகும், நுரையீரல் சுத்தமானாதான் மூச்சோட்டம் சரியா இருக்கும், மூச்சோட்டம் சரியா இருந்தாதான் உயிரோட்டம் நல்லா இருக்கும், உயிரோட்டம் நல்லா இருந்தா மன ஓட்டம் நல்லா இருக்கும், மன ஓட்டமே உயிரோட்டம், உயிரோட்டமே வாழ்க்கையினுடைய உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல பதிவிடுறோம். அதனால பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. எண்ணற்ற நன்மைகள் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லியிருக்கேன். அதனால பயன்படுத்துறதுதான் உங்களுடைய வெற்றி இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, எல்லா கடைகளையும் ஏதாவது சந்து பந்துல ஒரு 50 கடை இருந்துன்னா ஒரு 2 கடை தான் வியாபாரத்துல இருக்கும். ஏன்னா அழகானதெல்லாம் எல்லாம் கண்ணாடியில போட்டு அழகா வச்சிருக்கிறத ஆரோக்கியம்னு நினைச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மை கருத்துக்கு அப்படியெல்லாம் இல்லை. உள்ளமும் கொஞ்சமாவது வெள்ளை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காலை வேளையில பதிவுறோம். இப்படியான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த நல்ல வாழ்நாள் முழுவதும் அவங்கள வச்சுக்குவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நன்றி. நன்றி ஐயா, அருமையான விளக்கம். அதாவது இன்னைக்கு என்னன்னா நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்து, கழிவுகளை நீக்கக்கூடிய விளக்கத்தை கொடுத்து, பாஸ்கர் ஐயா சொன்னது போல் நீங்களும் அது நேரடியாக ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள். சந்தோஷம், வாழ்த்துக்கள். மற்றும் தொடர்ந்து நம்முடன் 56 நாட்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று சில கருத்துக்களை கூற விரும்பும் சீர்காழி யுவராணி அவர்களை இந்த தருணத்திலே அனைவரின் முன்னிலையில் பேச அழைக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில கருத்தை கூற விரும்ப உள்ளார்கள். ஆகையால் இன்று அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி கருத்துக்கள் கூட அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சீர்காழியிலேருந்து யுவராணி பேசுறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி அம்மா, ஹீலர் பாஸ்கர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லி காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்யறதுனாலையும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. காலைல எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வெளில போகும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷா நான் ஃபீல் பண்றேன் டெய்லி. நான் கொஞ்ச நாள் யோகா கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் படிக்கிறதுனால விட்டுட்டேன். இப்போ திரும்ப நான் இது மூலியமா தெரிஞ்சுக்கும் போதே எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. இத கத்துத்தர கண்ணப்பன் ஐயா அவங்களுக்கும், பூங்குடி அம்மா, ஹீலர் பாஸ்கர் ஐயா ஒவ்வொரு விஷயம் சொல்றதுமே எனக்கு அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல இன்னும் சந்தோஷமாவே இருக்கு. அதை பின்பற்றும் போது இன்னுமே சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி யுவராணி அவர்களே. அதாவது நல்ல கருத்து. அதாவது இது மாதிரி பயனடைகிறவங்க, இது மாதிரி தொடர்ந்து பயணிக்கிறவங்க கண்டிப்பா கருத்து கூற விரும்பினால் நாங்க முன்பு சொன்னது போல் தொலைபேசி எண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல எங்களோட தொலைபேசி நம்பருக்கு ஒரு இது கொடுங்க, மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா உங்களோட கருத்துக்கள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட செயல்பாடுகள், நீங்க செய்யற செய்கைகள் தான் எங்களுக்கு ஒரு திருப்தியையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா நீங்க பயணிக்கிறீங்கிறது எல்லாருமே தெரியுது. இப்ப கிட்டத்தட்ட 50 நபர்கள் இந்த
குரூப்ல இருக்கீங்க. இந்த 50 நபர்களும் புதியவர்கள் கிடையாது. 50 நபர்களும் நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிற நபர்களா தான் இருக்கிறீங்க. புதியவர்கள் வர்றாங்க, போறாங்க. அப்படிதான் இருக்குதே ஒழிய, இந்த 50 நபர்கள் வந்து தன்னோட தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த 50 நபர்களும் உங்களோட கருத்தை கூறுங்கள். விரும்ப வேண்டாம், கண்டிப்பாக கூறுங்கள் என்கிறது நாங்க வந்து உங்களுக்கு இந்த தருணத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் தங்களோட கருத்தை கூற விரும்புபவர்கள் எங்களுக்கு தொலைபேசி எண்ணை அழைத்து நீங்க சொன்னீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். சந்தோஷம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்திற்கும், இந்த நிகழ்வை அருமையாக நமக்கு நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டு தொகுப்பாளர் அவர்களுக்கும், இதற்கு மேலாக இந்த இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றவரையும் இணையுங்கள். ஐயா இன்னைக்கு சொன்னது போல வந்து தான் பயனடைந்து அடுத்தவர்களும் பயனடைய வைப்பதே நம்மளோட குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் பயனெற்றால் நம் உள்ளம் சந்தோஷப்படும் என்பதை இன்னைக்கு வலியுறுத்தி சொல்லியுள்ளார்கள். அதே போல் அடுத்தவர்களையும் இணைத்து நீங்களும் இணைந்து நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நாளை மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. சிறப்பான ஒரு இன்று அற்புதமான ஒரு தெளிவு உடல் கழிவுகளை வெளியேற்றதை பத்தி கண்ணப்பன் ஐயா கொடுத்தாங்க. மிகவும் மிகவும் நன்றி ஐயா. கண்ணப்பன் ஐயா, இந்த இனிமா கேன் வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடணுங்களா ஐயா? எப்படி பயன்படுத்துறது? மலச்சிக்கல் ஒரு நாள் வெளியில போகலினாலும் நீங்க அடுத்த நாள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். 6 மாதம் 3 மாதம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. குறிப்பா காய்ச்சல் இருக்கிற போது, உடல் வெப்பம் இருக்கிற போது நீங்க கண்டிப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு போறதை வந்து முழுக்க நிறுத்த முடியும். எங்க குடும்பத்துல மற்றவங்களுக்கு, நாங்க சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு காய்ச்சல் வர்ற போது இதை பயன்படுத்தி தான் காய்ச்சலை குறைக்கிறோம். உள்ள வெப்பமாகி உள்ள பெருங்குடல் சூடாகும். அந்த சூட்டை தணிப்பதற்கு இந்த இனிமாக்கன் பயன்படுத்தலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை என்பது வேறிதான். இது வந்து அவசர காலகட்டத்துக்கு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பெருங்குடல் மட்டும்தான் சுத்தமாகும், அதுக்கு மேல தண்ணி உள்ள போகாது. அதனால நீங்க பயப்படாம தாராளமாக பயன்படுத்தலாம். நாங்க 3 வருட குழந்தையிலிருந்து எங்க பாப்பாவுக்கு நாங்க போட்டுருக்கோம். 2-3 வருடத்துல இருந்து இன்னை வரைக்கும் ஏதாவது தொந்தரவுனா நாங்க இதை பயன்படுத்திருக்கோம். அதனால குழந்தைகளுக்கும் நீங்க தாராளமாக போடலாம். நன்றி ஐயா. நான் இதை பயன்படுத்திருக்கேன் ஐயா. ஒரு சிறப்பான ஒரு தீர்வு கிடைக்கும். பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த வெளியில அதிகமா ரொம்ப பயணம் பண்ணுவாங்க. அலைச்சல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆசன வாயில கடுப்பு இருக்கும். அந்த நேரத்துல இது பயன்படுத்தினா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா இதை நீங்க சொன்னதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஐயா. இதை கேட்கிறவங்களும் அதை எப்படி பயன்படுத்துன்ற முறையை ஐயாட்ட கேட்டு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, உங்க தகவலுக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பாக நன்றிங்க. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி சார். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.